வணக்கம் எஸ்டிஎஃப். ரீசெண்டாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார் கேஃபே வரைக்கும் போயிருந்தப்ப அங்கேயே டின்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கா காளியம்மங்களுக்கு பின்னாடி உள்ள ஸ்டார் கேஃபேக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் டின்னருக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தோசை வெரைட்டிஸ்ல ஸ்பெஷலான ஒரு தோசை ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த தோசையோட மேக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஊற்றுற தோசை மாதிரி கரண்டிலாம் எடுத்து ஊற்ற முடியாது. ஏன்னா இது ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதை ஒரு கப்பில் எடுத்து அந்த கல் மேலே ஊற்றும் போது ஓட்ட ஓட்டையாக விழுந்து கிடக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற மாதிரி இன்னும் 4-5 ரவுண்ட் ஊற்றி விடுவாங்க. இருக்கிறதுலே பெரிய தோசையாக போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதில் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரவா தோசையும் நார்மல் ரவா தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஊத்துன தோசை மேலேயே ஆனியன் அப்படியே போட்டு விட்டு பொரிச்சு எடுத்துருவாங்க. அப்படியே அந்த தோசையை சுட சுட சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது கூட மட்டன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தோசைக்கு சொட்டு சாப்பிட்றதுக்கு 4 வகையான சைடிஸ் கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஸோ இந்த தோசை ஒரு பெஸ்ட்டான காம்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கார சட்னி தான். அந்த தக்காளியும் மிளகாயும் ஃபிளேவர் கலந்து சூப்பர் டேஸ்ட்டாக செம ஸ்பைசியாக இருக்கும். ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதுனால இந்த ரவா தோசை நல்லா வெந்து செம கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆனியன் உள்ள ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறதுனால இந்த தக்காளி சட்னியோட தேர்ந்து வச்சு சாப்பிட்றதுக்கு வெறித்தனமா இருந்துச்சு. அது கூடவே இந்த மட்டன் வச்சு சாப்பிட்றதுக்கு அடி காம்போவா இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.